ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? இப்போ நமக்கு இந்த சர்க்கரை நோய் வந்துட்டாலே சர்க்கரையோட அளவு எப்படி கட்டுப்படுத்துறது? ஒரு சிலருக்கு எனக்கு சர்க்கரையோட அளவு ரொம்ப கம்மியாக இருக்குது, என்னோடய சர்க்கரையோட அளவு கண்ட்ரோலாக இருக்கணும் அப்படின்றவங்களும் ரொம்ப கவலைப்பட்டு இந்த கவலைப்படுறதுனாலேயே சர்க்கரை அளவு ரொம்பவும் அதிகமாக ஆயிடுது, ரொம்ப லோவாக ஆயிடுது. இப்போ நம்ம ரொம்பவும் குறைவான சர்க்கரையாக வந்துருச்சுன்னா அவங்க கை காலில் உடம்பெல்லாம் ஜில்லுன்னு ஆயிரும், வேர்வை பிடிக்கும். அந்த மாதிரி சமயத்தில் வீட்டில் இருந்தால் ஒரு ஸ்பூன் சர்க்கரை எடுத்து போட்டு அப்படியே ஒரு ஒரு சொம்பு தண்ணி குடிச்சிருங்க. குடிக்கும்பொழுது சர்க்கரையோட அளவு நார்மல் ஆயிரும். அதே போல் சர்க்கரையோட அளவு அதிகமாக இருக்கிறவங்க நீங்கள் காலையில் 11 மணிக்கு நல்லா பழமாக இருக்கக்கூடாது, காயாக இருக்கிற கொய்யாக்காய் ஒன்று எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லாத சாத்துக்குடி பழம் ஒன்று எடுத்து மதிய நேரத்தில் ஏதாவது ஒன்று 11 மணிக்கு சாப்பிடுங்க. அதே போல் மற்ற 3 நேரங்களிலும் நாம் குடிக்கிற அந்த தண்ணியில் நீங்கள் ஜீரகம் அப்படியே போட்டு நைட்டே போட்டு வச்சுருங்க. ஒரு கொதி விட்டு வச்சுருங்க. காலைல எழுந்துலேருந்து நைட்டு வரைக்குமே அதே தண்ணியை ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 3லேருந்து 5 லிட்டர் தண்ணி குடிங்க. இது போல் குடிச்சிட்டு வரும்பொழுது ரத்தத்தில் சர்க்கரை அளவு நார்மல் வரும்.